அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக மாடு வாங்குறவங்க அந்த மாட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடு வாங்குறவங்க 2 விதத்தில் வாங்குவாங்க. அதாவது வீட்டு தேவைக்காண்டி சிலர் வாங்குவாங்க, சிலர் அவங்களோட பண்ணைக்காண்டி மாடு வாங்குவாங்க. இதில் எந்த இதுக்கு மாடு வாங்கினாலும் நம்ம ரகத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம ஜெர்சி வாங்க போகிறோமா இல்லை ஹெச்எப் வாங்க போகிறோமான்னு. ஜெர்சிக்கும் ஹெச்எப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, ஹெச்எப் அதிக குவான்டிட்டியான மில்க் தரும், ஜெர்சி அதிக குவாலிட்டியான மில்க் தரும். அது என்ன குவாலிட்டினா, ஹெச்எஃப் மாடுகள் அதிகமாக பால் கறக்கும், ஆனால் பாலோட குவாலிட்டி தன்மை கம்மியாக தான் இருக்கும். ஜெர்சி ஹெச்எப்பை விட கொஞ்சம் பால் கம்மியாக தான் கறக்கும், ஆனால் அதோட பால் தரமாக இருக்கும். பண்ணைக்கு மாடு வாங்குறவங்க ஹெச்எப்பை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு மாடு வாங்குறவங்க ஜெர்சி மாடை தேர்ந்தெடுத்து வாங்குறது நல்லது. ஏன் வீட்டுக்கு வாங்குறவங்கள ஜெர்சியை தேர்ந்தெடுக்க சொல்கிறேன்னா, அவங்க 3 மாடு 4 மாடு இந்த மானைக்கு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க பால் வெளியில் கொண்டு சேல்ஸ் பண்ணினா அவங்க பாலோட தரமும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த ஜெர்சி மாடுகளுக்கு நோய்வாய் தன்மையெல்லாம் குறைவாக தான் இருக்கும். வெயில் சீசனில் இந்த மாடுகள் வெயிலுக்கு ஓரளவு தாங்கிக்கணும், ஆனால் அந்த ஹெச்எஃப் மாடுகள் வெயில் நல்லா தாங்கும்னு சொல்ல முடியாது. குறிப்பாக மாட்டோட மடி செட்டு இந்த மானைக்கு நல்லா மடி செட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில மாடுகளுக்கு மடு கீழே வரைய தொங்கிக்கிட்டு இருக்கும், ஆனால் நல்லா மடு வச்சுருக்கும்பாங்க. அது மடு கிடையாது, அதுக்கு பேரே தொங்கு மடுன்னு சொல்லுவாங்க. மாடுகளை வாங்கும்போது மாடுகள் குணமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மானைக்கு காம்புகளை நல்லா பிடிச்சி பாருங்கள். இந்த மானைக்கு காம்புகளை பிடிச்சி பார்க்கும்போதோ மடுவை தொட்டு பார்க்கும்போதோ மாடு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் எத்தாமல் அமைதியாக நின்றுச்சுன்னா மாடு நல்லா குணமாக நின்றுக்கூடன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலரில் இருக்கிற மாடை கருஞ்செவலைன்னு சொல்லுவாங்க. இந்த கருஞ்செவலைங்கிறது செவலை மாட்டோட சேர்ந்தது தான். மாடுகள் எப்போ ஈனுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, மாடு இந்த மானைக்கு ஓரளவு மடி செட்டு இருக்குது, சும்மா கொஞ்சம் தான் இன்னும் சுருக்குகள் இருக்குது அப்படின்னா மாடு இன்னும் 1 வாரம் 10 நாளில் கன்றுக்குட்டி போட்டுருன்னு அர்த்தம். மாடுகள் பார்க்கும்போது மெயினாக பார்க்க வேண்டியது மாடுகள் பால் கறக்கிறதுக்கு காம்பு விலாசம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சின்ன காம்புகள் உள்ள மாடு வாங்கினா சில பேர் மிஷின் போட்டு கூட கறப்பாங்க. மிஷின் வச்சு கறக்கிறவங்களுக்கு சின்ன காம்பாக இருந்தால் கறக்க முடியாது. கைட்டை கறக்கிறதுக்கும் சின்ன காம்பாக இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் மாடுகளில் இந்த கொம்பு செட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. சில மாடுகள் கொம்புகள் அசிங்கமாக இருக்கும், நல்லா மேலே நீட்டமாக வளர்ந்துருக்கும். சில மாடுகள் சைடில் வளர்ந்துருக்கும். சில மாடுகள் அப்படியே கீழே கவுந்த மானைக்கு இருக்கும். இந்த மானைக்கு நல்லா கொம்பு செட்டுகள் இருக்கான்னு நல்லா கொம்பு செட்டு உள்ள மாடாக பார்த்து வாங்கிக்கோங்க. மாடுகளில் கொம்பு செட்டு ஒரு மெயினான விஷயந்தான். அப்புறம் மாடுகளை கட்டுத்தரையில் கட்டின மானைக்கு மட்டும் பார்க்காதீங்க, அவுத்து விட்டு இந்த மானைக்கு நடைய விட்டும் பாருங்கள். ஏன் நடை விட்டு பார்க்கணுன்னா, சில மாடுகளுக்கு சுண்டு இருக்கும்பாங்க. அந்த சுண்டு இருக்கிற மாடுகள் நடக்கும்போதே அது எந்த காலில் சுண்டு இருக்கோ அந்த காலை லேசாக இழுத்து இழுத்து நடக்கும். சில மாடுகளுக்கு முழங்கால் நீர் பிரச்சனை இருக்கும். அந்த முழங்கால் நீர் பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாட்டோட முட்டி கொஞ்சம் வீங்கி இருக்கும். அந்த முழங்கால் நம்ம தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் மெதுக்குன்னு இருக்கும். அந்த எந்த காலில் அந்த நீர் இருக்கோ மாடு நடக்கும்போது அந்த காலை மட்டும் லேசாக இழுத்து இழுத்து நடக்கும். இதெல்லாம் நல்லா செக் பண்ணி முடிஞ்சளவு இந்த சுண்டு முழங்கால் நீர் பிரச்சனை உள்ளதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த சுண்டு இருக்கிற மாடை கூட கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் அந்த முழங்கால் நீர் பிரச்சனை இருக்கிறது தெரியாமல் சில பேர் வாங்கிட்டு அதை கொண்டு போய் சிமெண்ட் தரையில் கட்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம பண்ணையில் ஆல்ரெடி தெரியாமல் இந்த மானைக்கு முழங்கால் நீர் பிரச்சனை உள்ள ஒரு மாடை வாங்கி நிறைய அந்த மாடை வச்சு கஷ்டப்பட்டோம். மாடு உள்ளே படுக்கவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் நிறையா சிரமப்பட்டுச்சு. ஸோ புதுசாக மாடு வாங்குறவங்க அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் புதுசாக வீட்டுக்கு மாடு வாங்குறவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நல்லா கவனிக்கிற இடத்துல இருந்து இவங்க மாடை வாங்கிட்டு சுமாராக கவனிப்பாங்க. நம்ம எந்த லெவலில் கவனிக்க முடியுமோ அந்த தரத்தில் இருக்கிற மாடுகளை நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் மாட்டில் முக்கியமாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பல். மாட்டுக்கு பல் நல்லா இருக்கா இல்லை சுமாராக இருக்காங்கிறது அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி பல் நல்லா இருக்கிற மாடை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு 4 5 வரைய மாடுகளை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுமாரான இருக்கிற பல்லுள்ள மாடுகளை வாங்கினோம்னா 1 ஈத்து 2 ஈத்து அந்த அளவு தான் வச்சுக்க முடியும். பல் சுமாராக இருந்துச்சுன்னா மாடுகள் இந்த மனைக்கு சோளத்தட்டைகள் போடும்போது நல்லா சாப்பிட முடியாது. அடுத்ததாக மாட்டில் பார்க்கக்கூடியது சுழி. மேக்ஸிமம் மாடுகளுக்கு இந்த மனைக்கு முதுகில் சுழி இருக்கும், இங்கே இருக்கலாம். அதே சுழி இந்த இடத்துல இன்னொரு சுழி இருக்கக்கூடாது. இப்படி 2 சுழி இருந்துச்சுன்னா அதை முன்பாடை பின்பாடைம்பாங்க. சில மாடுகளுக்கு நடுவில் இருக்க வேண்டிய சுழி இந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருக்கிறது அசைவு சுழிம்பாங்க.
அப்படி இருக்கிறது கூட சில நேரம் பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடியும் இப்படி சென்டர்லையும் 2 சுழியாக இருக்கக்கூடாது. ஒரு சுழியாக இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை மேக்ஸிமம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.